ஃபர்ஸ்ட் T20 இந்தியா வின்னு. ஆனா அத பத்தி நம்ம பேச போறது இல்ல. வேற என்ன குங்ஃபூ பாண்டியா என்கிற ஹர்திக் பாண்டியா தான். ஆனா இவன் ஒரே ஒரு பிளேயர் டீம்ல இருக்கனால மேட்ச்லயும் சரி, டீம் 11லயும் சரி ஒரு பேலன்ஸா இருக்கு பாருங்க. இவரை விட்டுட்டு தேவையில்லாத நிதிஷ்குமார் ரெட்டிலாம் இருப்பானுங்க. ஒரு பிரயோஜனம் வேண்டும்னா சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் மேல விக்கெட் எடுத்துட்டே இருந்தானுங்க. கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ். தக்காளி வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பால் 6 4ன்னு பறந்துகிட்டே இருக்கு. தலைவன் அடிச்ச 53 ரன்னு தான் இந்தியாவுக்கு ஒரு பூஸ்டே. அதனால தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலர்ஸ் கான்ஃபிடென்ட்டா பவுலிங் போட்டு விக்கெட் மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தலைவன் பேட்டிங்ல மட்டும் இல்லப்பா. பால குடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் தான். செம ஆல்ரவுண்டர்யா. தக்காளி ஒழுங்கா ஓடியல நிதிஷ்குமார் ரெட்டியை கழட்டி விட்டுட்டு இவரை எடுத்து தொலைங்க ஐயோ. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கடந்த சில நாளா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. என்னோட சப்ஸ்கிரைப் எல்லாரும் நேப்பீங்க. ஏன்டா டெய்லி வீடியோ போட்டு தொலைய மாட்டேங்கிற? எல்லா யூடியூபர் சொல்ற மாதிரி தான். பர்சனல் ரீசன் தான். வேற என்ன?